ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்ந்த குட்டி குட்டி பாகற்காயை தான் பொரியல் செய்ய போகிறோம். கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க. தக்காளி நல்லா வெந்து வரணும். 5 பல் பூண்டை துண்டு துண்டாக நறுக்கிருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ பாகற்காயும் சேர்த்துக்கலாம். பாகற்காயை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். அடுத்து நம்ம மஞ்சத்தூளை 1/4 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. தண்ணி சேர்க்காம மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தரம் பெரட்டி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். சுட சுட சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை